ஈரான் சிறைபிடித்த இஸ்ரேல் சரக்கு கப்பலில் தமிழர்கள் 3 பேர் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஈரான் கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட சரக்கு கப்பலில் உள்ள 17 இந்தியர்களில் 3 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆலந்தலையைச் சேர்ந்த பிரைன்ஸ்டைன், புன்னைக்காயலைச் சேர்ந்த மைக்கேல் ஆகியோர் அதில் இருந்திருக்கிறார்கள். வரோம். இப்போ இன்னைக்கு நம்ம கலெக்டர் ஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். ஏன்னா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி எம்எஸ்சி ஏரிஸ்னு ஒரு கப்பலை ஈரானியன் கோஸ்ட் கார்டை அந்த அரெஸ்ட் பண்ணி இப்போ ஈரானில் தான் பந்தர் அப்பாஸ்லாம் இருக்குது அந்த வசல் ஸோ அதில் எங்கள் ஊரை சேர்ந்த மாலுமி பிரைன்ஸ்டன் அவங்க அதில் இருக்காங்க. வேற இன்னும் 3 தமிழகத்தை சேர்ந்த மாலுமிகள், மொத்தம் 17 இந்திய மாலுமிகள், மேலும் ஒரு 8 பேர் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அங்கே ஸோ அவங்க எல்லாத்தையும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண வேண்டி நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். மனுவை ஐயா வாங்கிட்டாங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த பிரச்சனை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்தாலும் இது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு எங்கள் மாலுமிகள்லாம் சீக்கிரமாகவே எல்லாருமே ஆக்சுவலாக எல்லா மாலுமியும் வெளியே வந்தால் ரொம்ப சந்தோஷம். இதை நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு வேண்டுகோள் நாங்கள் இது எல்லாரும் மூலையும் வச்சுக்கிறோம். மரியாதைக்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம். அந்த மனுவினுடைய சாராம்சம் என்னவென்றால், கடந்த 14ஆம் தேதி 12ஆம் தேதி ஈரானில் கடற்கரையிலே பயணம் செய்து கொண்டிருந்த எம்எஸ்வி ஐரிஸ் என்ற கப்பலை கடத்தல்காரர்கள் கப்பலில் உள்ள மாலுமிகளோடு சேர்த்து கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். இந்த தகவல் மும்பையில் உள்ள கம்பெனி வழியாக இங்குள்ள மாலுமிகள் சங்கத்திற்கும், ஆலந்தலையைச் சேர்ந்த மாலுமிகள் சங்கத்திற்கும், மற்றபடி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்பெனிக்காரர்களை கேட்டிருக்கின்றார்கள். இங்குள்ள குடும்பத்தாரும் ஆலந்தலை மாலுமிகள் சங்கத்தும் சேர்ந்தவர்களும் உடனடியாக இது விஷயத்தில் அவர்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும்படியாக மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களிடமும், மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் மனு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். எனவே இந்த மனுக்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.